கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் வீடியோவில் பேசியதாவது, கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை. ஒரு குடும்பத்தில் பணிபுரியும் அலுவலகத்தில் அனைத்து இடத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயகபூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 இருந்து ஒன்றாக சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருப்பது திமுக தலைமையிலான கூட்டணிதான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முதலமைச்சருக்குத்தான் டப்பிங் தேவைப்படுகிறது, அவருடைய குரலாகத்தான் அறிவாலயத்தில் இருந்த சில பேர் அடித்து விடுவேன், மிதித்து விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். உலகளவில் மோடியின் இந்தியாவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று தெரியவரும் லோக்சபா தேர்தலில் பாஜக வலிமை இழந்துவிட்டதாக முதலமைச்சர் பேசினார். அதன் பிறகு நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி சட்டசபை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. பீகாரில் வெற்றி பெறப் போகிறோம். லோக்சபா தேர்தலில் திமுக 7% ஓட்டுகளை இழந்துள்ளார். 2026 தேர்தலில் 20% ஓட்டுகளை இழப்பார். டப்பிங், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் முதலமைச்சரின் பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதிக்கு டப்பிங் பண்ண சந்தானமன்னன் தேவைப்படுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்ண அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு பதவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மொத்தம் 35 அமைச்சர்களில் 13 பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள். அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் கொடுத்து வருகிறார்கள். எங்களுக்கு தேவையில்லை. சிஏஜி ஆய்வுக்கு இந்து அறநிலைத்துறை ஆவணங்களை சமர்ப்பிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழகத்துல ஒரு உதவாத மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கும் துறையாக அறநிலையத்துறை இருக்கிறது. தைரியம் இருந்தால் இந்து அறநிலைத்துறை ஆவணங்களை சிஏஜி ஆய்வு கொடுங்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் நாள் இந்து அறநிலைத்துறையை ஆய்வு செய்வோம் என்று அவர் பேசினார். விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலிருந்து விழுப்புரம், வானூர் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கி விழுப்புரம் மத்திய மாவட்டமாக அறிவித்து அதன் மாவட்ட பொறுப்பாளராக டாக்டர் லட்சுமணனை நியமித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி வெளியான இந்த அறிவிப்புக்கு எதிராக திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான பொன்முடி கடுமையான ரியாக்ட் செய்து வருகிறார். விழுப்புரம், வானூர், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டம் பொன்முடியின் மகன் முன்னாள் எம்பி டாக்டர் கௌதம சிகாமணி கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் அதிலிருந்து மாவட்ட தலைநகரான கலைஞர் அறிவாலயம் அடங்கிய விழுப்புரம், வானூர் ஆகிய தொகுதிகளை பறித்துக் கொண்டதால் பொன்முடி ஆவேசமடைந்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து தனது வேதனையை, ஆதங்கத்தை தெரிவித்த அவர் உடனடியாக புறப்பட்டு விழுப்புரமும் வந்துவிட்டார். அது மட்டுமல்ல, பொன்முடியின் உதவியாளர் இளந்திரையன் விழுப்புரம், வானூர், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள், மாநகர நிர்வாகிகள், திமுகவின் உள்ளாட்சி தலைவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் போன் போட்டு விழுப்புரத்தை அமைச்சரிடமிருந்து பறித்து செல்லவிடக்கூடாது. எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் ஆதரவாளர்களோடு கார்களில் அறிவாலயம் நோக்கி புறப்படணும், பகல் விழுப்புரத்திலிருந்து கிளம்பிடணும் என்று போன் பேசி வருகிறார். அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் இருந்த நயினார் நாகேந்திரன் மத்திய அரசை ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்ததற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை. இந்த நிலையில் பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற பாஜக பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனை கண்டித்து பேசினார். திருநெல்வேலி நிகழ்ச்சியில் நமது பிரதமர் மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை முதலமைச்சர் ஸ்டாலின் தரக்குறைவாக பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் அந்த கூட்டத்தில் இருக்கும் போதே முதலமைச்சர் இப்படி பேசுகிறார். அப்போதே அவர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். அரசியல் நாகரிகம் கருதி அவர் வெளிநடப்பு செய்யவில்லை என்றால் கூட்டம் முடிந்த பிறகு அறிக்கை வாயிலாகவோ அல்லது சமூக வலைதளங்களிலோ தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் இதுவரை நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அந்தந்த பகுதி போலீசாருக்கு தெரியாமலா இருக்கும். இன்று சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறதே. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா? துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூச்சமே இல்லையா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழுநேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே? தமிழ் திரையுலகம் உங்கள் கைகளில் தானே இருக்கிறது. தமிழகம் தற்போது 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுகவின் 2 ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் கையால் ஆகாத தனத்தால் அமைதியான பொதுமக்களை மிக மிக மோசமான எதிர்விளைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் உணர வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.
கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திஷா கமிட்டி குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு, விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. கடந்த வாரம் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததிலிருந்து அதிமுகவில் உட்கட்சி பூசல் பிடித்துள்ளது. இந்த சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பேசு பொருளாகியுள்ளது. ஜெயலலிதாவிற்கு சொந்தமான 1.2 கிலோ எடையுள்ள தங்க ஒட்டியானம், 1 கிலோ எடையுள்ள தங்க கிரீடம், தங்க வாட்சுகள், தங்க வாள், தங்க கைகடிகாரம், 60 கிராம் எடையுள்ள தங்க பேனா, ஜெயலலிதா உருவம் பொறிக்கப்பட்ட தங்கத்தட்டு ஆகியன மதிப்பீடு செய்யப்பட்டன. அனைத்தும் சரிபார்த்து பட்டியல் தயார் செய்த நிலையில் அனைத்து நகைகள் மற்றும் ஆவணங்கள் 6 பெட்டிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. 27 கிலோ தங்க நகைகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 1526 ஏக்கர் நிலங்கள், ஆவணங்களும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.